வணக்கம் நேயர்களே. உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிரம்பி வழியட்டும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக ஆனந்தமாக இன்பமாக வாழ அன்னையின் அன்னையை பிரார்த்திப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தாலி கயிறில் ஒரு பெரிய குழப்பங்கள் வருதுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, என்னை கட்டலாம், இந்த நட்சத்திரத்தை கட்டலாம், இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா, தாலியை மாற்றி கட்டுறது சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் தான் நம்ம முகூர்த்தம்னு வச்சுருவோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம் எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கல்யாணம் நடக்குது. பல பேருக்கு அது மேட்ச் ஆகாமல் போயிடுங்க. அந்த நேரம் ஜென்ரலாக முகூர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு முகூர்த்த நேரத்தை குறிக்கிறதுக்கு குறைஞ்சது 1.5லேருந்து 2 மணி நேரம் டைம் எடுக்குங்க. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு. அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப பார்க்குறவங்களாம் இருக்காங்க. நிறைய விவரங்கள் இருக்குது அதில். இப்போ இந்த மறுவாட்டி இப்போ ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு தாலி மாற்றி போடுறவங்க, இல்லை கொடி தேஞ்சு போச்சுன்னு மாற்றி போடுறவங்களாம் நல்ல நேரம் பார்த்து போடுறாங்க ஆக்சுவலாக. அப்போ நல்ல நேரம் பார்த்து என்ன மாதிரி நேரத்தில் போடணுங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் அடிப்படையில் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்னது தான் இது, சொல்லிடுறேன். இதில் ஒரு சிலர் கொஞ்சம் கோபம் கூட வரலாம். தாலியில் ஒரு விஷயமே கிடையாதுங்க ஆக்சுவலாக பார்த்தா. சரிங்களா? மாங்கல்யம் தந்துனா நேனா மவ ஜீவன ஹேத்துனாமனா, என்னோடய ஜீவனம் நான் வாழ்க்கையில் சம்பாரித்து நான் வாழ வழி செய்கிறதுக்காக எனக்காக ஒரு துணையாக இவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கட்டுவது தான் அந்த தாலி. வேறு ஒன்றும் இல்லை அதில். அதை சான்ஸ்கிரிட்டில் சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு இப்போ கதலிப்பழம் நிவேதையாமை நாறுகண்டல கேரளம் நிவேதையாமை என்னென்னு யோசிப்பீங்க. நாறுகண்டலம்னா தேங்காய், கதலிப்பழம்னா உங்களுக்கு வாழைப்பழம். அப்புறம் ஹரித்ரா குங்குமம் அரித்ரா சூர்ணம் சமப்பையாமை அப்படின்னா குங்குமத்தை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், சூர்ணம் இது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். ஸோ இது மாதிரி நம்ம அந்த நல்ல விஷயங்கிறத நம்மளுடைய, அதாவது ஒரு கல்யாணத்தில் ஹோமம் வளர்த்து அத்தி ஆலவரசு வன்னி கருங்காலி நாயுருவின்னு அதை நல்லா சுவாசம் பண்ணி பசு பிராட்டி பசு நெய்யில் உண்மையாகவே நல்ல ஹோமம் வளர்த்து நல்ல மந்திர உடைகளை கலசத்துக்கு சொல்லி கலசத்துக்கு தண்ணியில் அந்த உருவேற்றப்பட்டு அந்த மங்கள நான் பூணுவதுங்கிறது ஒரு ரொம்ப விசேஷமான உறவு. கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப அற்புதமான உறவு. அது எப்படி வேணாலும் பார்க்கலாம். சயின்டிஃபிக்காக பார்க்கலாம், ஆன்மீகமாக பார்க்கலாம், கேஷுவலாக சாதாரணமாக பார்க்கலாம், ஒரு ஃபார்மாலிட்டியாக பார்க்கலாம். உங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தான் பொண்ணு அலட்சியமாக இருந்தாலும் என்ன பண்ணாலும் சரி, அந்த பொண்ணுக்கு உள் மனசில் ஆழ் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் தாலிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அதுதான் அங்கே வேலை செய்கிறதே தவிர அந்த தாலி கயிறில். ஒரு காலத்தில் அதை ரஜபுத்திர வீரர்கள் பெண்களை கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு தாள ஓலை அப்படின்னு சொல்லிட்டு ஓலையில் கட்டி லைசன்ஸ் மாதிரி தொங்க விட்டாங்க. உண்மையே சொல்லலாம் அதுதான். அது என்னாச்சு, அந்த தாள ஓலை 4 இடம் மறைஞ்சு தாலி ஆகிடுச்சு. அதை அப்புறம் செம்பில் பித்தளையிலெல்லாம் போட்டு கடைசியில் தங்கத்துக்கு அது ஒரு ஃபேன்சியாகி ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயமாக ஆகிடுச்சு. இன்றைக்கி அதிகமாக தங்கத்தை முழுமையாக நல்ல குவாலிட்டியாக பயன்படுத்துகிறது தான் இந்தியாவில் தான் ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் நேபாளிலும் இருக்கும், அப்புறம் சிங்கப்பூர் மலேசியாவிலும் இருக்கும். இப்போ அமெரிக்காலாம் எடுத்திங்கன்னா 18 கேரட் தான் தங்கம். தங்கத்துக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்குறதில்ல. பொருளாதார ரீதியாக கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி ஆர்னமெண்ட்ஸாக போடும்போது ஃபேன்சி ஆர்னமெண்ட்ஸ் தான். நம்ம ஊரில் தங்கத்துக்கு மிகப்பெரிய வேல்யூ ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த தாலியில் பெண்களுக்கு என்ன அப்படின்னா, அது தங்கத்தில் தாலி இருக்கும்போது அந்த கோவிலில் குங்குமத்தை வாங்கி அதில் பொட்டு வைப்பாங்க. அப்போ பொட்டு வச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களோட நம்பிக்கையானது தாலியில் பொட்டு வச்சா கணவருடைய ஆயுள் பாவம் நல்லா இருக்கும். கோயிலில் கூட வேண்டிப்பாங்க. அதாவது நான் தாலியை கழட்டி போடுறேன், என் கணவரை காப்பாற்றி கூட நம்பிக்கை. அந்த ஆழமான நம்பிக்கை கண்டிப்பாக காப்பாற்றுங்க. மாற்றமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த எமோஷனலாக அவங்க வேண்டிக்கிறாங்க, அது நடந்தே ஆகும். மாற்றமே கிடையாது. அங்கே அந்த உணர்வு சேர்க்கப்பட வேண்டும். உணர்வு பூர்வமாக என்ன, தாலியை கழட்டி போடுறதுன்னா அவங்க ஆழமான பிரார்த்தனை. அவங்களுக்கு ரொம்ப ஆழமான வேண்டி சும்மா மேலோட்டமாக வேண்டிக்கிறது அதெல்லாம் பெரிய பலன் கிடைக்கிறதில்ல. அந்த ஆழமான விஷயங்கள், அந்த குங்குமத்தை எடுத்து வச்சா என்ன கணவன் நல்லா இருப்பான்னு முழுமையாக நம்பி வைக்கிறாங்க பாருங்கள், அது நடந்துடும் கண்டிப்பாக. அதனால அது பாதுகாக்கப்படுகிறது. சரி, இந்த தாலியை இப்போ மஞ்சள் கயிறில் தான் போட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக்கும், அதை போட்டாச்சுன்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராதாக்கும், அது பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துருமாக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஆனால் மஞ்சளுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குது. அது யாரும் ஒருவேளை தெரியலையா, இல்லைன்னா தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்களா, இல்லை சொல்லிட்டா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா, அந்த விஷயம் சார்ந்த எனக்கு தான் நான் எல்லாம் தெரியணும் சொல்ல தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நான் முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் அதை பதிவிடுறேன். இல்லாமல் நான் பதிவிடுறது இல்லை. நானும் ஒன்றும் சொல்லிக்கல. நானும் சொல்கிறது தான் அம்மாவை சொல்கிறது தான். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு பல முறை சொல்லிட்டேன் பல நிகழ்ச்சிகளில். அதனால நிறைய விஷயங்களை பேசுகிறதில்ல. சமயத்தில் பேசுகிறது அகந்தையாக தெரியும். இந்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா கிருமிநாசினி உண்டு. அது எப்படின்னா இந்த வாசக்காலில் எல்லாம் அப்படி தடவுவாங்க, பொட்டு வைப்பாங்கன்னா அங்கே இந்த எதிர்மறை சக்திகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மஞ்சளை பயன்படுத்துகிறாங்க. உண்மை. அதுக்கு ஒரு பவர் இருக்க தான் செய்யுது, இல்லை இல்லை.
ஆனால் அந்த உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதும், கால் கையில் மஞ்சள் தடவுறதும், முகத்தில் மஞ்சள் தடவுறதும், தாலியில் மஞ்சள் கயிறு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய பவர் என்னென்னா, நம்மளோட பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு இல்லையா, அந்த சுரப்பிகள் எல்லாத்தையுமே நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறோம்ல, அந்த சுரப்பிகள் எல்லாத்தையுமே சரியான முறையில் இயக்க தொடங்கக்கூடிய சக்தி வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து உண்டுங்க. அதனால தான் வந்து நீங்கள் குளிக்கிற சாண பவுடரில் முக்கியமாக இந்த மஞ்சள் வரும். இந்த மஞ்சளுக்கு வந்து இந்த சுரப்பிகளை நாளமில்லா சுரப்பிகளை சரியான முறையில் சரியான சதவீதத்தில் இயக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு உண்டுங்க. அதனால தான் பெரும்பாலும் வந்து தாலியில் வந்து மஞ்சள் கயிறில் பயன்படுத்தா நம்ம செயின் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தங்கத்துக்கே இந்த சக்தி உண்டு. தங்கத்தை போடுறது வந்து குருவுடைய உலோகம் அது. அதை போடும்போது வந்து உடம்புல உள்ள சக்கராசை வந்து கிளீன்ஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு. அதுக்கு மேலே அவங்க மனம் ஜாஸ்தி இயங்கினா அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. அதனால் வந்து இந்த சரி அதுக்கு மேலே அதுக்கு மேலே மனம் இயங்கினா வந்து நம்ம வந்து அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தங்கத்தை பற்றி சொல்லிட்டோம், அப்படி பெட்டு பெட்டாக சொல்லிட்டோம் எல்லாத்தையும். சரி, இந்த தாலிக்கயிறை வந்து என்னைக்கு மாற்றி போட்டால் நல்லது அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் மற்றதெல்லாம் அஷ்டமி நவமியெல்லாம் பார்க்குறீங்க, ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கங்க. அதுக்கெலாம் வேறு காரணம். அஷ்டமி நவமி அன்னைக்கு பத்திரம் மட்டும் தான் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அஷ்டமி நவமி அன்னைக்கு புதன் சூனியமாகுது. அதனால வந்து உங்களுக்கு பத்திரப்பதிவுகள் பண்ணாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி அஷ்டமியெல்லாம் விசேஷமான தினம் தான். ஆனால் ஒரே ரகசியம் என்னென்னா, சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றி அணிவதால் அது ஒரு நல்ல பலனை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் நம்பிக்கை வந்து அந்த இடத்துல இயக்க தொடங்கும். உண்மை அருமையான நட்சத்திரம்னா சுவாதி நட்சத்திரம். ஏன் மற்ற நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரமாக கேட்கக்கூடாது. அந்த சுவாதி எண்ணிக்கை தான் உண்மையான முத்து சிப்பிக்குள் உருவாகும். சிப்பிக்குள்ளே உண்மையாக முத்து உருவாகிற நாள் வந்து சுவாதி நட்சத்திரம் தான். ஸோ அந்த சுவாதி நட்சத்திரம் விசேஷம் மேலே மேலே வளரும். அதனால் சுவாதி நட்சத்திரத்தினைக்கு சுருக்கமாக யாரையும் கேட்க வேணாம். நீங்கள் மற்றதை பார்த்துங்க, ஹோரை பார்க்குறவங்க ஹோரையை பார்த்துங்க. அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, புதன் ஹோரையில் பண்ணுங்கள். முக்கியமாக குரு ஹோரை, சுக்கிர ஹோரை சூப்பர் விசேஷம். ஹோரைக்குள்ளே ஹோரை பிரிவு இருக்குது. அதுபோக நீங்கள் பார்க்கக்கூடிய திதிகளை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு போடுங்க, சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.